இதுதான் முள்ளு முருங்கலை. இப்படி தான் இருக்கும். நல்லா நெஞ்சு தள்ளி எல்லாமே எடுக்கும். இப்போ இதை ரொட்டி பண்ணிக்கலாம். இந்த நாரை இப்படி பிச்சுக்கலாம். முள்ளு முருங்கலை வச்சுக்கலாம். சீரகம் ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அரைச்சதை பச்சரிசி மாவில் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இந்த முள்ளு முருங்கலை ரொட்டி எங்கள் அம்மாங்க உப்பே போடாமல் தான் கொடுப்பாங்க. அப்போ தான் சளியை முறிக்குமா. அதுக்காண்டி உப்பு போட மாட்டாங்க. ஆனால் நான் இப்போ உப்பு போடுறேன். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இடையை எடுக்கலாம். இப்படி ஒரு கிளாஸ் எடுத்து அப்படி அமுக்கிட்டு எடுத்தோம்னா நல்லா ரவுண்டாக நல்லாயிருக்கும் குட்டியாக. இப்போ இது தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்குவோம். குட்டி குட்டியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எல்லா ரொட்டியும் வச்சாச்சு. லைட்டாக முருகவும் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ முருங்கை ரொட்டியை எடுத்துக்கிடுவோம். முள்ளு முருங்கலை ரொட்டி ரெடி. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.